ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 134 முதல் 136 வரை. தாய்ப்பால் அருந்த அழைத்தல். 134ஆம் பாசுரம். பெண்டிர் வாழ்வார் நின் ஒப்பாரை பெரிதும் என்றும் ஆசையாலே கண்டவர்கள் போக்கு ஒழிந்தாள் கண்ணினையால் கலக்க நோக்கி வண்டுலாம் பூங்குழலினார் உன் வாயமுதம் உண்ண வேண்டிக் கொண்டு போவான் வந்து நின்றார் கோவிந்தா நீ முளை உணாயே. கோவிந்தா, உன்னை பார்க்கும் பெண்கள் உன்னை போன்ற பிள்ளைகளையே தாமும் பெற வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாய் உன்னை விட்டு நகராமல் உன்னை பார்த்தபடியே நிற்கிறார்கள். வண்டுகள் நிறைந்த பூச்சூடிய கூந்தலை உடைய பெண்கள் இளமை பருவம் அடைந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் உன்னுடைய வாய் அமுதத்தை பருகுவதற்காக வேண்டி உன்னை எடுத்து போக வேண்டுமென்று வந்து நிற்பர். நீ என் தாய்ப்பாலை அருந்த வருக. 135ஆம் பாசுரம். இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவர் அங்கம் எரி செய்தாய் உன் திருமலிந்து திகழ்மார்பு தேய்க்க வந்து என் அல்குல் ஏறி ஒரு முளையை வாய்மடுத்து ஒரு முளையை நெருடிக்கொண்டு இருமுளையும் முறைமுறையாய் ஏங்கி ஏங்கி இருந்து உணாயே. 2 மலைகளை போன்று எதிர்த்து வந்த சானூரன் முஷ்டிகன் ஆகிய 2 மல்லர்களின் உடம்புகளை அச்சத்தாலே எரிந்து விரும்படி செய்தவனே, நீ வந்து என் மடி மீது ஏறி அமர்ந்து கொண்டு உன் வயிறு நிறையும்படி ஒரு முளையிலே வாய் வைத்து கொண்டு மற்றொரு முளையை கையினால் நெருடிக்கொண்டு இருமுளைப்பாலையும் மாறி மாறி அருந்துவாயாக. இடையிடையே இளைப்பாரியும் பருகுவாயாக. 136ஆம் பாசுரம். அங்கமல போதகத்தில் அணிகள் முத்தம் சிந்தினாற்போல் செங்கமல முகம் வியற்ப தீமை செய்து இம்முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அலைய வேண்டா அம்மா விம்ம அங்கு அமரர்க்கு அமுது அளித்த அமரர் கோவே முளை உணாயே. தேவர்கட்கு தலைவனை முன்னொரு காலத்தில் பாற்கடலை கடைந்து அமுதத்தை தேவர்கட்கு தந்த தேவராஜனே, நீ புழுதியில் விளையாடும் பொழுது உன் முகத்தில் வேர்வை தோன்றுகிறது. இஃது அழகிய தாமரை பூவில் முத்துக்கள் சிந்தினாற்போல் காணப்படுகிறது. எனவே நீ இந்த முற்றத்தில் இருந்தபடியே குறும்புகள் செய்தவாறு உடம்பு முழுவதும் புழுதி மண்ணில் விளையாடி கொண்டிருக்காது. அம்மா, என் தாய்ப்பால் அருந்த வருக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.